இன்னைக்கு நம்ம வீட்டுல நண்டு சூப்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. குண்டு அடுப்புல வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்ற போறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நண்டு 1 கிலோ எடுத்து அலசி வச்சிருக்கேன். இது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் தட்டி வச்சிருக்கிறேன். தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இதுல இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பொன்னரமாக கொஞ்சம் வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3 போட்டுக்கலாம். இது புதினா கொஞ்சம் வாசனையா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காக புதினா. இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா இது வாசனை வரட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வரணும். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ தக்காளி போடலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வாசனைக்கு கொட்டிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது நண்டு வெட்டி வச்ச நண்டை எடுத்து போட்டுக்கலாம். இந்த நண்டு சூப்பு இது நெஞ்சு சளிக்கு, சளி பிடிச்சதுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கட்டும். இது நல்லா கொஞ்சம் வேணும்னா புளி ஊத்துறவங்க ஊத்திக்கலாம். புளிப்பு வேணாம்னா இதோட விட்டுறலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நண்டு 20 நிமிஷம் வெந்துருச்சு. அவ்வளோதான், இறக்க வேண்டியதுதான். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.